பையன் வந்து பஸ்ஸை விட்டு இறங்குனதும், அம்மா வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணுதும்மா, ஒரு மாதிரி இருக்குது, பசிக்குது அப்படின்னா. ஏன் சாப்பிட்லையாப்பான்னா, ஸ்நாக்ஸ் சாப்பிடல, லஞ்சு சாப்பிட்ருக்கான், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடவே இல்லையா. அவனுக்கு பஸ்ஸில் போனது ஒரு மாதிரி இருந்தனால அவன் சரியாக சாப்பிடல, வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி பண்ணுது சொன்னான். நான் சொன்னேன் பஸ்ஸில் போயிட்டு வந்தது கூட ஒரு மாதிரி இருக்கும்ப்பான்னா, இல்லை எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொன்னான். அதனால அவங்க அப்பா சரி வாப்பா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்த பவன் போனோம். அவடியில் இங்கே எப்போ வந்தாலுமே வெஜிடேரியன் ஹோட்டல்னால் என் பையன் தோசை தான் சாப்பிடுவான். அதனால என் பையனுக்கு ஒரு தோசை வாங்கினோம். எனக்குமே கூட காலையிலேருந்து சுற்றிட்டே இருந்ததில் ஒரே பசி. அதனால் நான் வந்து சப்பாத்தி வாங்கினேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். என் பையன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். அந்த லெமன் ஜூஸை குடித்த உடனே தான் அவனுக்கு வாமிட் வந்துடுச்சு. அவன் வாமிட் போகும்போதும் பண்ணலையா, வரும்போதும் வாமிட் பண்ணல. ஆனால் வயிறு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டே இருந்தான். நான் அப்போவே சொன்னேன் ஜூஸ் வேண்டாம்ப்பான்னு. சரி லெமன் ஜூஸ் தானே கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் லெமன் ஜூஸ் குடிச்சதும் வாமிட் பண்ணிட்டான். அவனுக்கு அந்த வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. அது வரைக்கும் அவன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரின்ட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனிமேல் நான் ட்ரிப்பே போகலாமா அப்படின்னு என் பையன் சொல்லிட்டான்.